வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்ல நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ரிசர்ச் கிராண்ட் அண்டர் டீம் பேஸ்டு ரிசர்ச் ஃபார் ஃபார்மசி, பிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ நம்மளுடைய தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரிசர்ச் அப்டேட் தான் இது. ஸோ தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரிசர்ச் கிராண்ட் அண்டர் மெடிக்கல் பேஸ்ட் ரிசர்ச். So duration of the project 1 year, research grant minimum 2 lakhs, maximum 20 lakhs, depends on the selection criteria. So themes for pharmacotherapy and occupational therapy. அதாவது ரிசர்ச் கிராண்டுக்காக வேண்டி ஒரு லிங்க் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இனோவேஷன் இன் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதோட தீம். அடுத்து பர்சனலைஸ்டு அண்ட் ப்ரெசிஷன் ஹெல்த் கேர் செகண்ட் தீம். தேர்ட் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சேஃப்டி, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் லிங்க் கேன் பி யூஸ்டு ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ரப்போசல். நம்மளுடைய ரிசர்ச் ப்ரப்போசல் நம்ம சப்மிட் பண்றதுக்கு இதை கொடுத்த லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது மேபி கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபார்ம்ஸ் அதில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கலாம். தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீம் பேஸ்ட் ரிசர்ச் ப்ரப்போசல் சப்மிஷன் கைட்லைன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, தீம் கொடுத்துருக்காங்க, சப்மிஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மேட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், சப்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும். இது வந்து 15th செப்டம்பருக்குள்ள சப்மிட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்படின்னா 15th செப்டம்பர் இந்த ரிசர்ச் கிராண்ட் சப்மிட் பண்றதுக்கு, அதாவது இந்த ரிசர்ச் கிராண்டுக்குரிய ப்ரப்போசல் சப்மிட் பண்றது லாஸ்ட் டேட். அடுத்து செலக்ஷன் கிரைட்டீரியா ஃபார் டீம் பேஸ்ட் ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ். இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ரீசன்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதுலேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரப்போசல் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கணுமா, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், அப்புறம் ரேஷனல்ஸ் ஆர் பேக்ரவுண்டு, அப்ஜெக்டிவ்ஸ், ஹைப்போதீசிஸ் அப்ளிகபிள், அடுத்து மெத்தடாலஜி, இதெல்லாம் இந்த பேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ், இம்பேக்ட், அடுத்து ஒர்க் பிளான், டைம்லைனு, பட்ஜெட் எவ்வளவு, அடுத்து ரெஃபரன்சஸ், அடுத்து அப்ரெண்டிசஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிசர்ச் ப்ரப்போசல் அப்ளை பண்ற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்றோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.